கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்த ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் எத்தனையோ விக்கிர வழிபாடுகளுக்குள்ளே, உலக வழிபாடுகளுக்குள்ளே எங்கெல்லாம போய் தேடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. காலேஜ் படிக்கிற மகள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. அந்த மகள் பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் வாடகை எடுத்து அங்கே தங்கியிருக்கேன். அந்த மகள் எங்கள் அப்பாவுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ரூமில் இருக்கேன். என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கா. மெழுகு திருப்பத்தை வச்சு ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துரு, உங்கள் அப்பா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அந்த மகளுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கா. ஃபோட்டோவும் கொடுத்துருக்கா, மெழுகு திரியும் கொடுத்துருக்கா. இப்போ இந்த மகா எங்கே இருக்கா அப்படின்னா, பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்பா அங்கே அவசர சிகிச்சையில் இருக்காங்க. ஆனால் மகா பார்த்தா ரூமில் மெழுகு திருப்பத்தை வச்சு உட்காந்துருக்கா. சரி, அந்த 1 மணி நேரம் என்னம்மா பண்ண அப்படின்னா, இந்த ஃபோட்டோ முன்னாடி உட்காந்துருக்கேன், மெழுகு திருப்பத்தை வச்சு உட்காந்துருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு எப்படியாவது ஜீவன் வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கா. அந்த மகள் நெட்டில் பார்த்துட்டு என்கிட்ட கூப்பிட்டேன். அந்த மகள்கிட்ட உடனே சொன்னேன், இயேசு கிறிஸ்து முதல்ல உயிரோடு இருக்காருமா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்காரு. நமக்கு ஜீவன் இருக்கா இல்லையா, நமக்கு ஆவி இருக்கா இல்லையா, நம்ம உயிரோட இருக்குமா இல்லையா? நம்ம உயிரோட தானே இருக்கோம். தேவன் உயிரோட தானே இருப்பாரு. உயிரோட இருக்க தேவன் ஒரு ஃபோட்டோக்குள்ள நீ எப்படி கொண்டு வந்து தேடுற? செத்தவங்களை தான் ஃபோட்டோ வைப்பாங்க, செத்தவங்களை தான் மெழுகு திருப்பத்தை வைப்பாங்க. இயேசு உயிரோட இருக்கார், உனக்கு தெரியுமா அப்படின்னு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றும் கூட எத்தனையோ பகுதிகளிலே போட்டோவை பற்ற வச்சு பெரிய அதுக்கு நிறைய நடக்கும். முதல்ல இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய இடத்துல ஏன் வியாதி சரியாக மாட்டுக்கு, ஏன் வீட்டில் பிரச்சனை சரியாக மாட்டுக்கு, ஏன் குடும்பத்தில் ஏன் போராட்டம் அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டே வந்தா, விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான், ஆனால் விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, சிலை வழிபாட்டில் இருப்பாங்க. சிலை வழிபாடை வெறுக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி தான் வெறுக்கணுமா? சீ என்று வெறுக்கணுமா? பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு மனுஷன் விக்கிரக ஆராதனையில் இருந்தா வேதம் சொல்கிறது, 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல். புறம்பே இருப்பார்கள். புறம்பே இருப்பார்கள்னா பரலோகத்தில் போக முடியாது அப்படின்னு அர்த்தம். விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேசித்தன ஆவி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. ஒரு குடும்பம் மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும், ரட்சிக்கப்படுவாங்க. அந்த குடும்பம் மீட்டு எடுப்பாரு. ஏன்னா இயேசு அப்படின்னாலே தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் சிறையிருப்புல இருக்காங்க. காரணம் என்ன? விக்கிர வழிபாடு, சிலை வழிபாடு. சர்ச்சுக்கு போனா கூட வீட்டில் போய் பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. கேட்டா
அது அப்படி இப்படிம்பாங்க. இயேசு உயிரோட இருக்கார். அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணும். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். தாவீது குமாரனா வெளிப்பட்டார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் நம்ம கூட தானே இருக்காரு. நம்ம கூட இருக்கிற தேவனை விட்டுட்டு எங்கேயாவது போய் சிலை வழிபாடு. எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. என் கணவர் விபச்சார பாவத்துல இருக்காரு. என் ஃப்ரெண்டு ஒரு 3 மாசம் முன்னாடி சொன்னா, நீ ஒரு 40 படி அப்படியே நீ முழங்கால்லே நீ நடந்து போனா சரியா போயிரும் அப்படின்னு சொன்னா, நானும் அதே போல போயிட்டு வந்தேன். முட்டுல ரத்தம் தான் வந்துச்சு. ஆனா என் கணவருக்கு சரியாகல. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏம்மா இயேசு கிறிஸ்து உயிரோட தானே இருக்காரு. முட்டுல எப்படி ரத்தம் வந்துச்சு? அது 40 படி நடக்க சொன்னாங்க. ஏன் நீங்க வீட்ல கையில பைபிள்லாம் எடுத்து வாசிக்கலையா அப்படின்னா, நாங்க வாசிக்கல பிரதர் அப்படின்னாங்க. ஆனா வீட்ல பைபிள் இருக்கு. இப்ப ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, வேத ஞானம் இல்லாமல் இருக்காங்க. இப்ப இந்த வருஷம் டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி வருது. சில இடத்துல என்ன பண்றாங்க? தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு. கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ள பிறந்திருக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ். இன்னைக்கு நிறைய டெக்கரேஷன் நடக்குது. இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா சில குடும்பத்துல வசனம்லாம் தியானிக்கிறதே இல்லை. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்காரா? நம்ம கூட இருந்தா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்போம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல செக் பண்ணி பார்க்கலாம். தேவன் உங்க கூட இருக்காரா? இப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வீட்டுல சமையல் பண்ணும்போது பக்கத்துல ஒரு 10 ஜாமான் வச்சிருப்பாங்க. மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில உப்பு போடுவாங்க. அதையும் பக்கத்திலே வச்சிருப்பாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் செய்யலாம். இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாரா? அதை முதல்ல கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சாதான் 100% ஸ்பிரிச்சுவல்ல வேகமா வளர முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஸ்பிரிச்சுவல்ல வளரணும்னு சொல்லி ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. ஏன்னா மனுஷனோட சத்தத்தை கேட்கும்போது பலவீனப்படுத்துமா. நிறையருடைய ஆலோசனை கேட்டிருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ண மாட்டாங்க. தேவனை தேட மாட்டாங்க. ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. நிறைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. 50 வருஷமா 70 வருஷமா சர்ச்சுக்கு போவாங்க. கையில சும்மா பைபிளை மட்டும் தூக்கிட்டு போவாங்க. அது வருஷத்துக்கு 1 நேரம் இல்ல 2 நேரம். சும்மா சர்ச்சில் போய் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வந்துருவாங்க. தேவன் ஆவியா இருக்காரு. முதல்ல பைபிள்ல வாசிக்கும் போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்ப நீங்க அழகா ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு. என் கூட நீங்க இருக்கிறீங்களாப்பா? என் கூட நீங்க இருக்கிறீங்களா? அப்படி நம்ம முதல்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அது தெரியாம தான் விக்கிரக வழிபாடு, உலக வழிபாடு, என்ன நிறைய நம்பிக்கைக்குள்ள போயிருந்தாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்படியே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆக மொத்தம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது. அப்புறம் என் வாழ்க்கையில பிரச்சனை சரியாலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். சரி, நம்ம கூட தேவன் இருந்தா ஏன் பிரச்சனை ஏன் இன்னும் சரியாகல? அடுத்தால ஒரு 2வது பாயிண்ட்.
கையில் பைபிள் எழுதி கொடுத்தாருல, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும்ல, கீழ்ப்படியணும்ல, உண்மையாக இருக்கணும்ல, நீதிமானா இருக்கணும்ல, பரிசுத்தவானா இருக்கணும்ல. வாயை திறந்தாலே போய் ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது, களவாங்கிறது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் விபச்சாரத்தில் போய் கிடக்கு. எப்படி? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும், யாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமும் வரும். இச்சையோடு பார்க்கும்போது விபச்சாரம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப பைபிள்ல இப்படி எல்லாம் வசனம் இருக்கு. அப்ப தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா யோசேப்பை போல விபச்சாரத்துக்கு விலகி ஓடிடணும். விலகி ஓடியாச்சு அப்படின்னா தேவன் நம்மோடு இருப்பார். விபச்சார சிந்தனை கூட இருக்கக்கூடாது. விபச்சார எண்ணங்கள் இதயத்துக்குள்ளே தேவன் தங்கணும் அப்படின்னா இந்த பொல்லாத அருவருப்பான காரியங்கள் இதெல்லாம் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நல்ல நாடகம் பார்க்கறது, நல்ல படம் பார்க்கறது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செல்போனை உட்காந்து பார்க்கறது, அதுல எங்கேயாவது போய் எதுலையாவது போய் அடிமையா இருக்கிறது, அப்புறம் வேற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லி எங்கேயாவது போய் பல மணி நேரம். ஒரு 3 வருஷம் முன்பாக ஊழியத்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ட்ரெயினில். ட்ரெயின் கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பும் அப்படின்னாங்க. ஒரு 5 இல்லை 5:15 ட்ரெயின் ஏறி உட்காந்துச்சு. அப்பமே ஒரு பையன் ஒரு 20 வயசு இல்லை 20 வயசு இல்லை 22 வயசுக்குள்ள இருக்கும். அப்போ ஃபோன் பேசிட்டு இருந்தான். கரெக்டாக எத்தனை 5:30 மணிக்கு. நைட்டு 12 மணி தாண்டிட்டு எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் பார்த்தா ஃபோன் பேசிட்டு தான் இருக்கான். எத்தனை மணிக்கு ஃபோன் பேச ஆரம்பிச்சான்? 5:30 மணிக்கு. 12 மணி தாண்டிட்டு ஃபோனை வைக்க போறியா, என்ன செய்ய போற சொல்லு அப்படின்னு. அடுத்த செகண்ட் இவன் தூங்கிட்டான். ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஃபோனை வைக்க போறியா, என்ன செய்ய போற சொல்லு அப்படின்னு. அடுத்த செகண்ட் இவன் தூங்கிட்டு இருக்கான் எல்லாரும் போல. அப்புறம் நான் போய் படுத்துவேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் கணக்கு வருது. நான் சொல்றது 12:30 மணிக்கு சொன்னேன். 12 to 12:30 இருக்கும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கண்டினியூவா யார்கிட்டயோ பேசிட்டே இருக்கான், சிரிச்சுக்கிட்டே இருக்கான், ஒரு பைத்தியக்காரன் போல. 6 மணி நேரம் கண்டினியூ பேசி 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 வெளியே தெரியாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். மனநல பாதிக்கப்பட்டிருப்பான். 6 மணி நேரம் யார்கிட்டயோ பேசுறாங்கன்னா, வீட்டில் அம்மா அப்பாட்ட அப்படி 6 மணி நேரம் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அக்கா தங்கச்சிட்ட பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அண்ணன்ட்ட பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவாங்க. அப்போ இது யாரு? தவறான தொடர்பு. இந்த கடைசி காலம் கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவத்துக்குள்ள ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்துச்சு அப்படின்னா தேவன் நம்மோடு இருப்பார். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவன் நம்மோடு இருப்பார். அப்போஸ்தலர் அழகா எழுதப்பட்டிருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவன் கூட இருந்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்று எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரணம் என்ன? ஒண்ணு அபிஷேகம் பண்ணப்படாம இருப்பாங்க, ரெண்டாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றித் திரிந்தார். ஒரு குடும்பத்திலே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணினால் தேவன் கூட இருப்பார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இயேசு கூட பிதாவாகிய தேவன் கூடயே இருந்தார். கூடயே இருக்கும்போது என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, நன்மை செஞ்சாராம். அப்ப தேவன் ஒரு மனுஷன் கூட இருக்கும்போது அவங்க நன்மை மட்டும்தான் செய்ய முடியும்.
தீமை செய்ய முடியாது. ஏன்னா தேவன் கூட இருக்கார். அப்புறம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றி திரிந்தார். அப்ப என் இருதயத்துக்குள்ளே தேவன் கூட இருக்கும்போது நான் நன்மை மட்டும்தான் செய்ய முடியும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க முடியும். ஏன்னா தேவன் கூட இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருந்தால், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், நம்ம பிசாசு நம்ம துரத்த முடியும். நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளா இருப்போம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் இயேசு கிறிஸ்து, நசரேனா இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம வாழ்க்கையிலே தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமான இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரன்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா நம்பிக்கை ஃபுல்லா போட்டோ மேல, இப்படி சிலை வழிபாடு, உலக வழிபாடு, எங்கேயாவது ஒரு சிலுவை, இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காருப்பா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? எப்படி தேடுறோம்? ஆவியோடு உண்மையோடு தேடுறோமா? இல்ல சடங்காச்சதன்படி, அந்த உலக வழிபாடின்படி, விக்கிரத்தின்படி எப்படி தேடிட்டு இருக்கோம்? அது முக்கியம். ஏன்னா கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடிய நிறைய குடும்பங்கள் சிலை வழிபாடுகளுக்குள்ள இருக்கு, உலக வழிபாடுகளுக்குள்ள இருக்கு. நம்பிக்கை ஃபுல்லா போட்டோ மேல இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு. அதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமான செய்தி. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம கூட இருக்காரு. நமக்கு உயிர் இருக்குல்ல, அப்ப தேவனுக்கு உயிர் இருக்கும்ல. நம்ம ஜீவனுள்ள தேவனை தானே ஆராதிக்கிறோம். நம்ம அப்படி யோசித்து பார்த்தா ஈஸியா புரிந்து கொள்ளலாம். ஒரு 6 வருஷம் முன்பாக ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் 50 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் கிளம்பும்போது அந்த கடை ஓனர் ஒரு கேலண்டர் கொடுத்தாரு. அந்த கேலண்டர் கையில் வாங்கிட்டு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் கிறிஸ்டின் தானே? ஆமாம். அப்போ இந்த ஃபோட்டோ ஏன் வேண்டாங்கிறீங்க? அப்போ நீங்கள் அல்லேலூயா குரூப்பா அப்படின்னாங்க. நான் கிறிஸ்டியன் தான். இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னு. இது ஜீசஸ் அப்படின்னாங்க. நான் உடனே அந்த ஐயாட்ட சொன்னேன், ஐயா கம்ப்யூட்டர் கடையில் போய் ஒரு கலர் பிரிண்ட்டு ஒரு 20 ரூபா கொடுத்தா ஒரு ஃபோட்டோ தந்துடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த கடையில் 50 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நாள்தோறும் நம்மளை பாதுகாக்கிறார், கிருபை தாரார். உயிரோடு இருக்கோம். நம்ம உயிரோடு தானே இருக்கோம். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய குமாரனை நம்ம இருதயத்துக்குள்ள அனுப்பினாரா. நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணுமா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களோ, தேவன் நம்ம இதயத்துக்குள்ள இருக்காரா?
பாவம் செய்கிறவன் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான். நீ நிறைய குடும்பத்தில் பாவத்திலே வாழ்ந்துக்கிட்டு, நிறைய குடும்பம் பாவத்திலே வாழ்ந்துக்கிட்டு கடமைக்கு நானும் 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 அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 25 காலையில் சர்ச்சுக்கு போவாங்க. சில குடும்பம் நைட் நேரத்தில் பார்த்தா ஒயின் ஷாப்பில் போய் நிற்கி. என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நான் கர்த்தருக்கு மட்டும்தான், என் வாழ்க்கை கர்த்தருக்கு மட்டும்தான், நான் அந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு மட்டும்தான். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த உலகத்துக்காக ஓட முடியாது, வேஷம் போட்டு வாழ முடியாது. பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகள் தேவனுக்காக மட்டும் வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கு நிறைய யோசிக்கிறாங்க. இஷ்டம் போல் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? நம்ம நார்மலாக யோசிச்சு பார்ப்போமே. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரு, என்ன சட்டம். புதிய ஏற்பாட்டில் அழகாக வாசித்து பாருங்க, பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க, தெரியும். ஏகப்பட்ட வசனம் நம்ம கையில் எழுதி கொடுத்தாரு. ஒவ்வொரு வசனமாக வாசிக்கணும். இந்த வசனத்தை நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தான் வாழ்கிறோமா, இல்லை இன்னும் அந்த சடங்காச்சாரத்தின்படி அந்த பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே, அந்த விக்கிர வழிபாடுகளுக்குள்ளே, அந்த உலக வழிபாடுகளுக்குள்ளே, அந்த மறுபடியும் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த நம்பிக்கைக்குள்ளே. எனக்கு சில குடும்பங்கள்லாம் மறுபடியும் போயிட்டு, எனக்கு சில ஜபகுரி வரும்போது சொல்லுவாங்க, ஐயா கல்யாணம் முடிக்கும்போது நாங்கள் சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடித்தோம். இப்போ என் கணவர் விக்கிர வழிபாடுக்கு போயிட்டாரு, இப்போ என் பிள்ளை சர்ச்சுக்கு வரல, குடும்பம் ஃபுல்லாக விக்கிரத்தில் இருக்காங்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஆனால் சர்ச்சில் தான் கல்யாணம் முடிக்காங்க, அதுக்கப்புறம் தான் பிள்ளை பிறகு. ஆனால் என்ன நடந்துச்சு? மறுபடியும் விக்கிர வழிபாடுக்குள்ள போயிட்டாங்க. எப்படி? நம்ம நார்மலாக யோசித்து பார்க்கலாம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், தேவனுடைய கிருபை உங்கள் மேலே தங்கியிருக்கும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்க, கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க, பரிசுத்தமாக இருப்பீங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க, இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க, தேவனுக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை இருக்கும், கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும், பரலோகத்துக்கு பிறகு ஆயத்தமாயிட்டு இருப்பீங்க. இவ்வளோதான் ஒரு முழு பைபிள். அந்த கடைசி இப்போ பேசணும்ல ஒரு 20 பாயிண்ட், அதை மறுபடியும் முன்னாடி போய் நோட் பண்ணி பாருங்க. அவ்வளோ பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டேன். நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா சில வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து தான் ஆகணும். சில தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நம்பிக்கை, சில தேவையில்லாத காரியங்கள். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா நான் சில காரியத்தை விட்டு விலகி போய் தான் ஆகணும். எனக்கு பரலோகம் வேணும். ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கணும்ல. மறுபடியும் 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 போய் பாவத்துக்குள்ள விழுந்த என்ன? இந்த கடைசி காலத்துல பாவம் பெருகிட்டு இருக்கு. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, கையில் அப்படியே பைபிளை கொண்டு போறாங்க, கையில் பைபிளை வாசிக்கிறதும் கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டேன். நம்மளை தான் நம்ம திருப்திப்படுத்திக்கிட்டோம். என் இருதயத்துக்குள்ள தேவன் இருப்பாரானால், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். என் இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரலோகம் பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. உங்க இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கும்போது பரலோகம் உங்களை பார்த்துட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவனோட வார்த்தை இருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளை கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கும், மீட்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கும். நம்மளுடைய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து.
அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? நமக்காக நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார். நம்முடைய எல்லா பாவத்திலும் சிலுவையில சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கார். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்னோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? யோவான் 16:8 எழுதப்பட்டிருக்கு. அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாவத்துக்குள்ள போகும்போது உடனே எச்சரிப்பு கொடுத்துருவாரு, உடனே ரெட் அலர்ட் கொடுத்துருவாரு. நீ பாவத்துல விழ போற, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீ விசுவாசி, நீ பரிசுத்தவான், நீ நீதிமான், நீ பரலோகத்துக்கு போகணும், இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுப்பார். ஆவிக்குரிய பிள்ளைகளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கனி உள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னா பரிசுத்த ஆவியார் நம்ம கூட பேசிட்டு இருப்பார். 24 மணி நேரம் நம்ம கூட பேசிட்டு இருப்பார். அதான் ஸ்பிரிச்சுவல். இன்னைக்கு செய்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், நிறைய காரியங்கள் பேசிட்டு இருப்பேன். டெய்லி கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். எனக்கு ஒரு தாய் ஒரு ஜெபகுறிப்புக்கு சொன்னாங்க. அவங்க இன்னொரு காரியமும் சொன்னாங்க. 1.5 வருஷமா உங்களுடைய செய்தி கேட்குறேன். நான் 2 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன். எழுத்துக்கூட்டி தான் வாசித்தேன். ஆனாலும் உங்கள் பிரசங்கம் கேட்டு கர்த்தருடைய கிருபையினால நான் 2 தடவை வாசித்து முடிச்சிட்டேன். அதை சொல்கிறது தான் நான் முதல்ல சாட்சியாக சொல்கிறது தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஜெபகுறிப்பு சொன்னாங்க. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நம்முடைய சிந்தனை, எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நம்ம இருதயத்தினுடைய துடிப்பு, நம்ம நினைவு எல்லாமே பரலோகத்தை சார்ந்து இருக்கும். இந்த உலகத்தை சார்ந்து இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கணும். உலகத்தை சார்ந்து இருக்காது. உலகத்தில் உள்ள மக்கள் 1000 காரியங்கள் பேசுவாங்கப்பா. இதெல்லாம் நம்ம கேட்டால் என்ன ஆகும்? நம்ம இருதயம் தீட்டுப்பட்டுரும். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு விக்கிரத்தை கொண்டு போய் வச்சோன்னா அருவருப்பாக மாறிடும். நம்ம இருதயத்துக்குள்ள பொய்யான ஒரு வார்த்தையை கொண்டு இருதயத்தில் வச்சாச்சுன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு மனுஷன் பரலோகத்தில் போகணும் அப்படின்னா இருதயத்தில் கொண்டு போய் தீட்டான ஒரு வார்த்தையவோ, தீட்டான ஒரு அருவருப்பான ஒரு விக்கிரகாரனையவோ, இல்லை ஒரு பொய்யான ஒரு வார்த்தையோ உள்ள கொண்டு போக முடியாது. நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எப்படி நம்ம இருதயத்தில் கொண்டு போக முடியும்? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத குப்பைகள் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, இஷ்டம் போல வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது, ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படுறது கிடையாது, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உண்மையாக வாழ்றதும் கிடையாது. அதனால தான் நிறைய வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை உள்ள வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. புதிய நாள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உம்முடைய பாதபடியிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களை களிமண்ணாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை உருவாக்குறவர், எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை படைத்தவர், ஜீவ சுவாசத்தை தந்தவர், ஜீவாதிபதியானவரே உம்மை துதிக்கிறோம், சொல்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. நாள்தோறும் கிருபை தருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் கவனமா செய்தி கேட்டாங்க. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன்.
எங்க இருதயத்துல நீங்க வாசம் பண்றீங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க கூட நீங்க வாசம் பண்றீங்க, எங்க கூட நீங்க பேசுறீங்க. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. பரிசுத்த ஆவியான நீங்க உங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. காலவேளையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பிறந்த நாள், திருமண நாள், எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. காலவேளையில ஜெபிக்கிற குடும்பத்தை அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமையினாலே மூடுங்க, வரங்களினால் நிரப்புங்க, கனிகளினால் நிரப்புங்க, பரிசுத்தனால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க, உங்களுடைய கிருபையினால் மூடுங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, சத்துருவங்கள அபிஷேகம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசியுடைய கிருபை தாங்க. இரவு மூலமா வேதத்தை வாசிக்கூடிய கிருபை தாங்க. ஜெபிக்கிற கிருபை தாங்க, துதிக்கிற கிருபை தாங்க. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக எங்களை பிரித்து வைத்த கிருபைக்காக நன்றி. பரலோகத்துக்கு வர்றதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி விடுங்க, அதுக்காக நன்றி, 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 நன்றி. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேவைகள் உண்டு. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் பல பிரச்சனை, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க, ஆயத்தமாக இருக்குங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசை கட்டளையிட்டு, சுகத்தை கட்டளையிட்டு, பரிபூர்ணமாக ஒரு விடுதலை கட்டளையிட்டு, இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, பரலோகத்துக்கு வரணும்ப்பா. அந்த கிருபை மட்டும் எங்களுக்கு வேணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. யாரும் நித்திய ஜீவனை இழந்து பெறக்கூடாது. கேட்குற எல்லா குடும்பமும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிராப்பா, கர்த்தர் மனமரங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிற குடும்பத்தை கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எத்தனையோ காரியங்கள், அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, மன்னித்து ஆசீர்வதிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவுடைய வலது வருஷத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று சொன்னீங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க கனி கொடுக்க கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டாலும் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் கூட இருப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.